விட்டு வெளியில போறாங்க. ஏன் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய குறைபாடு வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. நம்ம ஒழுங்கா நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிறோமான்னு பார்த்தா, அதுல சில நிறைய நமக்கு விடுபட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது, அது ஏன் இருக்கு என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, நமக்கு முக்கியமா காணப்படுகின்ற விஷயங்கள், நமக்கு தெய்வ கடாட்சங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. இந்த மிச்சம் மீதி இருக்கிறத வச்சு தான் நம்ம பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆனா தெய்வ கடாட்சம் அதிகப்படியாக வேண்டும் என்றால் ஆண்கள் பக்தியிலே இறங்க வேண்டும். இன்னைக்கு கோயில பாத்தீங்கன்னா பஜனை பண்றதுக்கும் சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கும் அதிகப்படியா வர்றவங்க தாய்மார்கள் தான். அவங்கள பாராட்டி ஆகணும். ஏன்னா அவங்க பிடிக்கலன்னா இன்னைக்கு பக்தி காணாம போயிருங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்கள் ஏன் அப்படி நமக்கு இந்த பக்தி வர மாட்டேங்குதுன்னா, நம்ம ஒரு சாக்கு வச்சிருக்கோம். நமக்கு வேலை வெட்டி ஏகப்பட்டது இருக்குப்பா, நம்ம நிறைய பண்ண வேண்டிய இருக்கு, அப்ப எப்படி பக்தியில நம்ம இறங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொழுதுபோக்கு இருக்கு பாத்தீங்களா, விளையாடுறது என்னமோ அரை மணி நேரம், அரட்டை அடிக்கிறது 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் மொத்தம் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு விளையாடுறேன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போறவன் பூரா நடைப்பயிற்சி பண்றேன், ஓட்டப்பயிற்சி பண்றேன், ஆட்டப்பயிற்சி பண்றேன், எதையோ காரணம் சொல்றான். ஆனா அரை மணி நேரம் தான் விளையாடு உடற்பயிற்சி, மத்த 1.5 மணி நேரம் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. என்ன இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்டர்டைன்மெண்ட் தாங்க முக்கியம். என்ன, நமக்கு என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம். அதுல தான் நமக்கு வந்து மனசு அப்படியே ஆறுதல் அடைஞ்சு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சதுன்னா. அப்ப என்டர்டைன்மெண்ட்லாம் என்னன்னு பார்க்கணுமா இல்லையா? இந்திரியத்தரமான விஷயங்களில் மட்டும்தான் நமக்கு ஈடுபாடு உண்டு. அதுதான் என்டர்டைன்மெண்ட்னு சொல்றாங்க. நம்ம எல்லாமே வந்து இந்த பேண்ட் சட்டையை போட்டாலே நம்ம என்னமோ பிரிட்டிஷ்கார ஆயிடுறோம். என்ன, பிரிட்டிஷ்காரன் தான் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. நம்ம ஆண்டாண்டு காலமா ஒரு ஐயா நம்ம கிருதயுகம்ங்கிறாரு, திரேதாயுகம்ங்கிறாரு, துவாபர யுகம்ங்கிறாரு, கலியுகம்ங்கிறாரு, இதெல்லாம் எங்கெங்க? அப்ப எல்லாம் முட்டாளா இருந்திருக்காங்களா என்ன? பகவத்கீதை என்ன 700 ஸ்லோகங்கள் உள்ளது பகவத்கீதை. மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகங்கள் உள்ளது மகாபாரதம். ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள், இதெல்லாம் மந்திரங்கள். 24,000 ஸ்லோகங்கள். அடியேன் ராமாயணத்தை ஒவ்வொரு சர்க்கமா ஸ்லோகமா வேலுக்குடி சுவாமிகள், வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் வாசிக்க கேட்டுக்கிட்டே வர்றேன். எப்படி தெரியுமா இருக்கு? ஒவ்வொரு வசனமும் கேட்கணுங்க. ராமச்சந்திர பிரபு